பூங்காற்று திரும்புமா சீரியலோட நாளைக்கு எபிசோட் மே 21 நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க போகிறப்பா. ஆல்ரெடி வந்து காட்டு கத்தில் கத்திட்டு போயிருக்கிறா அப்படின்ட்டு இருக்க. இதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க. ஆனாலும் சண்டை தான் கட்ட போகிறா அப்படின்னா கிடையாது. அந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டாக போவா அப்படிங்கிறது தான். ஏன் எந்த சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேரும் சாஃப்டாக மீட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க அப்பானால தான். அவங்க அப்பாவை காப்பாற்றி விட்டுருக்காருல்ல, அவங்க அப்பாவோட எங்கேயாவது வெளியே போகிறப்ப வந்து அப்போ ஆனந்தி பார்த்துட்டு ஸோ இவங்க 2 பேர் பேசுவாங்க. அவங்க அப்பா தான் அந்த பொண்ணு தான் என்னை காப்பாச்சு அப்படிங்கிற சொல்கிறப்ப அவங்க அப்பாக்காக வந்து போய் பேச போகிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து ஆனந்தி கோவப்பட மாட்டா. தப்பாக ஏதோ புரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிறது வந்து அப்புறம் தான் நினைப்பா. கோயிலில் பார்த்தப்போ இந்த வேண்டுனேன்னு சொன்னேன்ல நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்டாக போகிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட் அப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு இருக்க. ஸோ வீரா என்னப்பா இதில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா? கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவான். அவனை டிவோர்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் வந்து இவளுக்கு இருந்தாலும் வந்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு காரணத்தை யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அவன் டார்ச்சர் பண்ணுறான் தினமும் அப்படின்ட்டு அவள் சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் குழந்த கூட நம்பாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவன் வந்து அடுக்கடுக்காக வந்து விட்டு போட்டு போயிருக்கிறான். ஸோ என்ன நடக்க போகுது, எப்படி வந்து அவன் கெட்டவன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண போகிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது சான்சஸ் இருக்கா? எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களோட ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம்ப்பா எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.